மேஸ்து பவத் பிரசாதாத். குலசேகரர் முகுந்தமாலையில் தெரிவிக்கிறார். எத்தனை பிறவியில எங்க வேணா கொண்டு போய் வை, நரகத்தில் வை, சொர்க்கத்தில் வை, பாத்தாளத்தில் வை, திரும்ப திரும்ப பிறக்கவை, எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க இருந்தாலும் உன் திருவடிகளில் எண்ணம் மாறாமல் இருக்கவை. அதனால கேட்டுருக்கிற எல்லாரிடத்திலையும் ஒரே வேண்டுகோள், இந்த புத்தகம், கீதை புத்தகம், பாரத புத்தகம், ராமாயண புத்தகம், ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் அத்தனை ஒரு புறம் இருக்கட்டும். இது இத்தனை உதவும் உதவாமலும் போகலாம், தெரியாது. ஏன்னா நாமே உண்மையை புரிஞ்சுப்போம், புரிஞ்சுக்காமலே போடுவோம், தெரிஞ்சின்றத்தை தப்பா அனுஷ்டானம் பண்ணிடுவோம். இது இத்தனையும் கைவிட்டாலும் பெருமானுடைய திருவடி தாமர்கள் ஒரு நாளும் கைவிடாது. எத்தென்னா பித்தம் தெளியுமென்னு அலைய வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு ஒரே மருந்தாம் அருமறந்து திருமால் இறைவனுடைய திருவடிகளே. நாகணமிஷ நம்பிரான் சரணே சரணன்னு நாடொரும் ஏக சிந்தையனாய் என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். அந்த திருவடி பண்ற நன்மை எதுவுமே பண்ணாது. கல்யாணத்தில் குற்றமா, குழந்தை பிறப்பில் குற்றமா, ஆரோக்கியத்தில் குற்றமா, நிதி நிலைமையில் குற்றமா, நவகிரகத்தில் கோளாறா, ஏதாக இருந்தாலும் அதை தேடின்னு போகிறதுக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்கா? பரிகாரத்தை தேடின்னு போனோம்னா ஒன்னொன்னுத்துக்கும் 100 பரிகாரம். அங்கங்கே ஜாதக கட்டை எடுத்துட்டு இது அதுன்னு தேடின்னு போகணும்னா ஒத்தொத்தர் ஒரு மாதிரி சொல்ல போறா. ஒத்தர் தான் ஒரே மாதிரி தான் சொல்லுவர். அது ஒன்று தான் மருந்து, அது ஒன்றே தான் தஞ்சம், அதுதான் பெருமானுடைய திருவடி தாமர்கள். அந்த திருவடியை விடாமல் பற்றி கொண்டு இந்த 3 பேரும் ஊர்துவரே தஸ்ஸுக்களாக புறப்பட்டு போயிட்டா மற்ற 7 பேருக்கும் வரணும். கொஞ்ச நாள் கழித்து வைராக்கியம் வரப்போகுது. இப்போ ஆழ்வாராட்டம் பிறந்த உடனே வைராக்கியம் வந்துவிடலே. இப்போ நாம் அந்த 3 பேர் கோட்டியில் சேரலையே, நம்ம இந்த 7 பேர் கோட்டியில் தானே இருக்கோம். ஏன்னா அந்த 3வருக்கு உடனே அவன் திருவடியில் ஆசை, உடனே யோகத்தை அனுஷ்டித்தா மோட்சத்துக்கு போயிட்டார். ஆனால் நமக்கு அப்படி ஆசை இல்லை. நமக்கு ஏதோ இல்லற வரைக்கும் வாழ்வோம், இந்த பிறவி முடிஞ்சு போச்சுன்னா மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்லையோ. அதே போலத்தான் இவர்களும். ஆக ஒரு பக்கத்தில் அவர்கள் போக இவர் மற்றொரு கல்யாணமும் முன்னையே பண்ணி கொண்டார். கீழே ஒரு மனைவி பர்ஹிஷ்மத்தின்னு சொல்லியிருக்கேன். மற்றொரு மனைவிக்கு 3 பிள்ளைகள் பிறந்தா. அந்நியாமபி ஜாயாயாம் த்ரயः புத்திராः ஆசன்னு உத்தம தாமசோ ரைவத இதி மன்வந்தராதிபதையா. மன்வந்தரங்களுக்கு அதிபதி. கீழே மன்வந்தர கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். பிரம்மாவனுடைய ஓர் பகல் பொழுதுக்குள்ளே மனுக்கள் மாறி மாறி ஆண்டு போவார்கள். நாம் இப்போ முதல் ஸ்வயம்புவ மனு பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னேன். இப்போ ஸ்வயம்புவ மனுவனுடைய பிள்ளை தான் பிரியவிரதன். பிரியவிரதனுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறா. தாமச மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு. இந்த 3 மனுக்கள் காலத்திலும் என்னென்ன கதை நடந்ததுன்னு மேலே சொல்ல போறார். அதை அப்போ விளக்கமாக பார்ப்போம். தன்னுடைய 7 பிள்ளைகளுக்காக பூமண்டலத்தை பிரிப்பதற்கு பிரியவிரதனுக்கு ஆசை. சூரியனை ஒத்த பிரியவிரதன். சூரியன் தேரில் அமர்ந்து போகுமா போலே இவனும் தன்னுடைய தேரில் ஏறி அமர்ந்து கொண்டான். சூரியன் எப்படி கிழக்க உதித்து மேற்கு போய் இறங்குறாரோ அந்த சூரியனை ஒத்து அவரை பின்தொடர்ந்தே ராஜா போக ஆரம்பித்தான். சகஜவேகேன சமஜவேன ரதேன ஜோதிர்மயேன ரஜனீமபி தினம் கரிஷ்யாமீதி சப்தகிருத்வஸ்தரணி மனுகு. அதாவது 7 முறை இப்படி சூரியன் கிளம்பி இறங்கரிச்சே அவர் பின்னாடியே போவான், இறங்கரிச்சே அவர் பின்னாடியே போவான். இதை போல தன்னுடைய தேரில் 7 முறை போனான். எப்படி சூரியன் ஒரு பக்கத்தில் இருந்து அந்த நாடுகளுக்கெல்லாம் ஒளி கொடுத்து மற்ற நாடுகள் இருட்டி போகின்றன, மறுபடியும் இரவு வந்த பிற்பாடு இந்த நாடுகள் ஒளி பெற்று அந்த நாடுகள் இருட்டி போகின்றன. இப்படி சூரியன் போய்விட்டு வருமா போலே பிரியவிரதனும் போனான். 7 சமுத்திரங்கள், பெரிய தேர் சக்கரம் ஓடுறதோ அதை அகழி வெட்டு நாப்பில் ஆகி 7 கடல்கள் உருவாகின. அப்போ நடுவில் ஒரு கடல், இதோ ஒரு கடல், இதோ ஒரு கடல், வட்ட வடிவமான கடல். அந்தந்த கடலுக்கு உட்பட்ட இடம் ஒரு நிலம், அதுதான் ஒரு தீபம். அப்போ நடுவில் ஒரு தீபம், அதை சுற்றி கடல், அதை சுற்றி தீபம், அதை சுற்றி கடல், அதை சுற்றி தீபம், அதை சுற்றி கடல். இப்போ இந்த பூமியே வட்டம் வட்டமாக 7 கோடு போடுங்களேன். இந்த கோடு போட்ட இடத்துலலாம் தண்ணீர் நிரம்பி கடல் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ. அந்த கோட்டுக்கு நடுப்பட்ட இடத்துலலாம் பூமி கடினமான இடம் இருக்கு, அதுதான் தீபம்னு வைத்துக்கொள்ள வேண்டும். தீபங்களுக்கு பேர் கூறுகிறார். ஜம்பு, பிளக்ஷ, ஷால்மலி, குஷ, கிரௌஞ்ச, ஷாக்க, புஷ்கர, சம்யாஸ்தேஷாம். இதுதான் 7 தீபங்கள். அதில் நடு தீபம் தான் ஜம்பூ தீபம். நாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே, நட்ட நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் நடுவில் ஜம்பூ தீபத்தில் இருக்கிறோம். இது எவ்வளோ பெருசு? 1,00,000 யோஜனை அகலம். ஒரு யோஜனைனா 10 மைல். அப்போ 10 லட்சம் மைல். டோக்கியோவிலிருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் போனால் கூட இதில் துளி தூரம் கூட கிடையாது. ஆனால் இதை காட்டிலும் மிகப்பெரியது ஜம்பூ தீபம். எங்கெங்கோ பறந்திருக்கு, நமக்கு இப்போதைக்கு தெரியாது. அப்போ நடுவில் ஜம்பூ தீபம் 1,00,000 மைல். அதை சுற்றி
சுற்றி உப்பு கடல் இருக்கிறதே, நம்ம சுற்றி உப்பு கடல் தானே இருக்குது, அது அதே 1,00,000 மைல். அப்போ அதுக்கு அடுத்த தீபம் இன்டூ 2 மல்டிப்ளை பை 2 2,00,000 2,00,000. இப்போ அதாவது 1,00,000 யோஜனை, அப்புறம் 2,00,000 யோஜனை இன்டூ 2 4,00,000 யோஜனை இன்டூ 2 8,00,000 யோஜனை. அது ஒன்னொன்னையும் 10ஆல் பெருக்கிங்கோ, அப்போ தான் மைல் வரும். அப்போ நடுவில் 1,00,000 யோஜனை, அதே அளவு கடல். அடுத்த தீபம் 2,00,000 யோஜனை, அதே அளவு கடல். அடுத்த தீபம் 4,00,000 யோஜனை, அதே அளவு கடல். இப்படி அடுத்தடுத்து. இப்போ தீப பேர் சொல்லிட்டேன். அடுத்ததை சுற்றி இருக்கிற கடல்கள் எத்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கின்றன? க்ஷாரோத, இக்ஷு ரசோத, சுரோத, கிருத்தோத, க்ஷீரோத, ததிமண்டோத, சுத்தோதாக, சப்த ஜலதய, சப்த தீப பரிகாக. இந்த ஓரொரு தீபத்தையும் முதல் தீபத்தை உப்பு கடல் சூழும், 2வது தீபத்தை கரும்பு சாறு கடல், 3வது தீபத்தை கல்லாலே ஆக்கப்பட்ட கடல், 4வது தீபத்தை நெய்யாலாகிய கடல், 5வது தீபத்தை பாலாலாகிய கடல், 6வதை தயிராலாகிய கடல், கடைசி தான் சுத்த தூய நீராலான கடல். இப்படி 7 கடல்கள் சூழ்ந்திருக்கின்றன. பிரிச்சுட்டார். இந்த காரியம் சாமான்யமா யாரும் செய்யற காரியமில்லை. பிரியவிரத கிருதங் கர்ம கோனு குர்யாத் வினேஸ்வரம் யோ நேமி நிம்னைகரோச்சாயாம் கரன் சப்த வாரிதீன். இப்பேற்பட்ட காரியத்தை 7 கடல்களை உருவாக்கி சப்த தீபத்தை பூலோகத்தை பிரித்தது பிரியவிரதரால தான் பண்ண முடியும் என்று உலகமே அவரை கொண்டாடித்தான். இனி அதில் ஜம்பூ தீபத்தை ஆண்ட மூத்த பிள்ளை ஆக்னீத்ரன். அவன் கதை என்னன்னு காத்திருந்து பார்ப்போம்.